பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஏக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட மேட்ச் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு, ரோமன் ரெயின்ஸோட ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை தவிர்த்து டபிள்யூடபிள்யூல ஒரு சில ரெஸ்லர்ஸ்க்கு இன்ஜுரியாக இருக்குது. இன்ஜுரியான ரெஸ்லர்ஸ் சில பேர் டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றியே பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் மண்டே நைட்டை பார்த்துருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ரே மிஸ்டீரியோ ஏதோ ஒரு மர்மமாக பேசுகிற மாதிரி காட்டிட்டு ஷோவை முடிச்சிருப்பாங்க. அந்த மர்மம் என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரிபிள் ஏக்கு போக போகிறாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏயோடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் ஏக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் ஏக்கு போக போகிறது கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் கூட ட்ரிபிள் ஏ, டபிள்யூடபிள்யூ மற்றும் ஸ்மாக்டவுனை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் வந்து மோத போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்காக ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. புரியலையப்பா அப்படின்னா நான் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த மாதம் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மாநகரத்தில் ராவை டேப் அப் பண்ண போகிறாங்க. மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா எல்லா லூச்சா ரெஸ்லர்ஸும் இருக்கிறாங்க. பொதுவாகவே மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பறந்து அடிப்பாங்க, மாஸ்க் போட்டு அடிப்பாங்க. நம்ம ரே மிஸ்டீரியோ, டாமினிக் எல்லாம் அந்த குட்டையிலேருந்து வந்தவங்க தானே. இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டாக அந்த இடத்துல நடத்துகிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸை இன்வைட் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸை இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு லூச்சா லிப்ரே ரெஸ்லர் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரே மிஸ்டீரியோ ஒரு வேண்டுகோள் போட்டிருக்காரு. ரோமன் ரெயின்ஸும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் ஏக்கு போய் இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்லர் ட்ரிபிள் ஏக்கு போய் அங்கே ஒரு ப்ரோமோ பேசினாலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அதிகமாகும். நம்மளும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் வரும். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மெக்சிகோவுக்கு போய் அங்கே மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் கூட ஒருத்தர் கூட மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா, அதுக்காக டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கண்டெண்டன்ட் மேட்ச் நடத்த போகிறாங்களாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு சில வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ, ரா, ஸ்மாக்டவுன் மற்றும் NXT இதில், அதாவது நம்ம ஜான்சனாக கூட மோததுக்கு யாருன்னு சொல்லிட்டு கண்டெண்டர் தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கூட மெக்சிகோவில் யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்காக லூச்சா லிப்ரே ரெஸ்லர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இதில் கடைசியாக எந்த ரெஸ்லர் செலக்ட் ஆகிறாரோ அவர் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மாநகரத்தில் நடக்க போகிற மண்டே நைட் ராவுடைய மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து மோத போகிறாங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் கூட சாதாரணமாக மோத போகிறது கிடையாது, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக மோத போகிறாங்க. ரே மிஸ்டீரியோ அந்த வீடியோலேயே ஒரு சில பேர்களை சொல்லியிருக்காரு. எல் கிராண்டே அமெரிக்கானோ, ஆக்சியம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ், டாமினிக் மிஸ்டீரியோ, இந்த மாதிரி லூச்சா லிப்ரே ரெஸ்லர்ஸுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம செத்ரான்ஸு, கெவின் ஓவன்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ரெஸ்லர்ஸ், மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் கிடையாது. நமக்கு தெரியும் மெக்சிகன் ரெஸ்லர்ஸ்னால் அவங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, மெக்சிகன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. பெண்டா இவங்கெல்லாம் பார்த்தா அவங்க மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் தெரியும்ல. அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெண்டர் மேட்ச் இது ரால நடக்கும், ஸ்மாக்டவுனில் நடக்கும், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏ நடக்கும். கடைசியாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோத போகிறாரு. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் நல்லா இருந்தாலும் நாம் எதிர்பார்த்தது ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் ஏக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போயிருந்தால் மார்க்கெட்டிங் எங்கேயோ போயிருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாகவே டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ராஸ்மாட்டல் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் போடுறதுனால அந்த அளவுக்கு நிறைய பேரால் பார்க்க முடியல. ஆனால் யூடியூப்பில் டபிள்யூடபிள்யூடைய யூடியூப் சேனல்லையே ட்ரிபிள் ஏவை ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இருக்காரு, எல் கிராண்டே அமெரிக்கான இருக்கிறாரு, அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூ சேர்ந்து எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் ட்ரிபிள் ஏல போய் சண்டை போடுறாங்க. ஷோ சூப்பராக இருக்குது. ராஸ்மாட்டனை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் அங்கே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ரோமன் ரெயின்ஸ்க்காக ஒரு கண்டெண்டர் மேட்ச் ட்ரிபிள் ஏலையும் நடக்குது. வெற்றி பெறுவங்க ரோமன் ரெயின்ஸ் கூட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக செப்டம்பர் 14 நடக்க போகிற மண்டே நைட்டால் மோத போகிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதுக்குள்ளே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கான அடுத்த கட்ட ஃபியூடை டெவலப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா மனி தி பேங்க் நடத்துகிறாங்க. மனி தி பேங்குக்கான டைம் நிறைய இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸோடைய கண்டெண்டர் யார் அப்படின்னு தெரியப்படுத்த இன்னும் சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சே ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சரி, ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் மேனியாக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின அப்டேட் எதுவும் கிடைக்கல. அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா?
WWE சேர்ந்த சில ரஸ்லர்ஸ்க்கு இப்போ இன்ஜுரியாக இருக்குது. குறிப்பாக நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு. என்ன ப்ரோ சொல்கிற, கெவின் ஓவன்ஸ் இப்போ தானே இன்ஜுரியெல்லாம் க்யூர் ஆகி வந்தார், மீண்டும் ஒரு இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, மீண்டும் ஒரு இன்ஜுரி. கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து நல்லா உடம்பு ஃபிட் ஆகிட்டு சம்மர் ஸ்லாமில் சண்டை போடும்போது பாஞ்சு பறந்து அடிச்சிருக்கிறாரு. கெவின் ஓவன்ஸோடைய சம்மர் ஸ்லாம் மூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தான் ரிட்டர்ன் ஆனது பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்ஃபார்மன்ஸை ஹெவியாக காட்டியிருப்பார். இப்படி காட்டினதுனாலேயே கெவின் ஓவன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. ஆக்சுவலி கெவின் ஓவன்ஸுக்கு இது தேவையா? ரிட்டர்ன் ஆன உடனே ஒரு டீசெண்டான மேட்ச் கொடுத்தாரா? ஓகே, அதுக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மக்கள் மத்தியில் நான் ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன். ஏன்னா கெவின் ஓவன்ஸ் நல்ல ரெஸ்லர் நமக்கு தெரியும். அதை ப்ரூவ் பண்ணதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கடைசியில் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரியாக இருக்குது. நல்ல வேளை இது ஒரு சின்ன இன்ஜுரியால் முடிஞ்சிருச்சு. பெரிய இன்ஜுரியாக இருந்திருந்தா மறுபடியும் அவரோட கெரியர் முடிஞ்சிருக்கும். இவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி தான் இருக்கிறதுனால சில வாரங்கள் மட்டும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி 1 அல்லது 2 வாரம் ஸ்மாட்டோவில் சண்டை போடாமல் இருப்பார். அதுக்கப்புறமா இவர் பாக்கின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவார். கெவின் ஓவன்ஸோடைய தற்போதைய இந்த சின்ன இன்ஜுரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பெக்கி லிஞ்ச் நீண்ட நாளுக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருந்து தான் விரிஸ்ட் இன்ஜுரி, அதாவது கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் விரிஸ்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான பெயின் இருந்துருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க ரெஸ்லிங் பண்ண வராமல் இருந்தாங்க. சம்மர் ஸ்லாம்லேயும் அதனால தான் அவங்களுக்கு மேட்ச் இல்லாமல் போயிருக்கு. விரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அடிபட்டிருக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த இன்ஜுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூர் ஆயிடுச்சு. மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் சம்மர் ஸ்லாமில் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது வேறு ஏதாவது சாம்பியன்ஷிப்புக்காகவோ மோதுறதுக்காக வாய்ப்பு பெக்கி லிஞ்சுக்கு கிடச்சிருக்கும். அவங்களுக்கு இன்ஜுரி ஆனனால தான் சம்மர் ஸ்லாம்லேயே அவங்க மேட்ச் விளையாடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும், ராய்ஸ்கி டபிள்யூடைய லைவ் ஷோஸில் தொடர்ந்து பங்கேற்றிருந்ததுனால அவருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. இது ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு இன்ஜுரி தான், பட் ஆனால் அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்ததுனால டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போதைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கணும், அவர் இன்ஜுரியில் இருந்த மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவருக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கு ஒரு மேட்சை நடத்தி அவரோட வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்கிற மாதிரியும், அதுவும் ஜேக்கப் ஹார்ட் அடிச்சதுனால தான் ரத்தம் கொப்பளிச்ச மாதிரியும் அவர் இன்ஜுரியில் போன மாதிரியும் டபிள்யூ காட்டியிருக்கிறாங்க. அதாவது இவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆனால் மக்கள் மத்தியில் இவர் அடித்து தான் இன்ஜுரி ஆன மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ட்ராமா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கடைசியாக இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற உமன் ரெஸ்லர் ஒருத்தங்களுக்கு இன்ஜுரியாக இருக்குது. வேறு யாருக்குமே இல்லை, ப்ரீ பெல்லாக்கு தான். டபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீ பெல்லாவும் நிக்கி பெல்லாவும் ஹீல் கேரக்டர் பண்ண வைக்கணும், ஏஜெலியை கொண்டு வந்து பேஜ் கூட டாக் டீமாக வச்சு டாக் டீம் மேட்ச்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு எப்பா எவ்வளோ பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா புசுவானம் ஆயிடுச்சு. பிகாஸ் இப்போதைக்கு ப்ரீ பெல்லாக்கு இன்ஜுரியாக இருக்குது. இப்போ தான் நிக்கி பெல்லா இன்ஜுரி ஆகி வந்தாங்க, இப்போ ப்ரீ பெல்லாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த பெல்லா ட்வின்ஸ் அகெயின் ஒன்றா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி ஏதோ விளையாடுதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ தான் ஒன்று சேர்ந்தாங்க, அதுக்குள்ளே ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆகிட்டு பாருங்களேன். ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆனால் இன்னொருத்தருக்கு இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது. இதை நம்பி தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பேஜ் கூட இருக்கிற அந்த உறவை முடிவு அடிச்சாதாங்க. இப்போ அவங்களுக்கு ஸ்கேப்புலால் கொஞ்சம் இன்ஜுரி ஆகிருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. சரி, இந்த இன்ஜுரி எவ்வளோ நாள் இருக்க போகுது, இவங்க எத்தனை நாள் ரெஸ்லிங் கெரியருக்கு வராமல் இருக்க போகிறாங்கன்னு தெரில. இதனால் ஏஜேலியோடைய ரிட்டனும் டபிள்யூடைய ஸ்டோரியோடைய அந்த பிளானும் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய ரிட்டன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அப்டேட் கிடைக்கும் போது நான் சொல்கிறேன். சரிங்களா, இன்றைக்கான அப்டேட் அவ்வளோதான். பிடிச்சி